ஹீரோவை ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வாசி லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போறப்ப ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை பீச்ல நின்று ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பா அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு லவ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சோகமா வீட்டு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கு. என்னடான்னு திறந்து பார்த்தா ஃபுல்லா ஹீரோ வரைஞ்ச டிராயிங்ஸ். இப்பதான் தெரியுது ஹீரோயின் மட்டும் ஒன் சைடா லவ் பண்ணல, ஹீரோவுமே ஹீரோயினை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரெண்டு பேர்த்துக்கும் அது தெரியாமே இருந்திருக்கு. ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஆப்போசிட் ஃப்ளாட்லேயே இவன் வந்து புக் பண்ணி வந்திருப்பான். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் உண்மை தெரிஞ்சதும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கு பீச்சு இப்படிலாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவியெல்லாம் போயிட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் வந்து இடிச்சிடுது. பயங்கரமான ஆக்சிடென்ட்டும் ஆகுது. ஹீரோயினும் முழிச்சு எழுந்திரிச்சு ஹீரோ எங்கன்னு கேட்குறப்ப அவங்க அப்பா எவ்வளவோ சமாளிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் முடியலை, ஹீரோ இறந்துட்டான் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. ஹீரோ அந்த இடத்துலேயே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான். மண்டையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இப்போது ஹீரோயின் வீட்டுக்கு போனாலும் ஆப்போசிட் ஃப்ளாட்டில் ஹீரோவை நினச்சி ஹீரோவை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க.